ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். மீண்டும் ஆட்சி அமைஞ்ச உரிமை தொகையை வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஆட்சி அமைஞ்ச எல்லா மகளிருடைய கைகளையும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் ஒப்படைச்சிருக்காங்க. மகளிரே முடிவெடுக்கட்டும், அவங்களுடைய வீட்டுக்கு என்ன பொறுப்பு தேவைங்கிறத மகளிர் அவங்க முடிவெடுக்கட்டும். இப்போ இதெல்லாம் நடக்கணும்னா வர சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்க 3 தொகுதியிலையும் நம்முடைய 3 வேட்பாளரும் ஜெயிக்க செய்வீங்களா? எப்படி வருவீங்க? ஒன்னே ஒண்ணு மட்டுமே போட்டோவா போட்டோதான் வேணுமா? போட்டோ இங்க போட்டோவா? இந்த போட்டோலாம் நான் எடுத்து வரதில்ல, இப்ப நீங்களே கொடுத்துருங்க. வேலை நான் என்னதான் பண்றது? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், கேட்கிறேன். உங்க வீட்டு பிள்ளையாக கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பொறுப்பா சொல்லல, டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். வாக்களிச்சு நம்முடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்று வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி நன்றி நன்றி. அமைச்சராட்சி எப்படி அழகு பார்த்தாரோ, எப்படி காமராஜர் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் பேரியக்கத்தில் ஆட்சி நடத்தினாலும் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் காமராஜர் எப்படி சனாதன சக்திகளை எதிர்த்தாரோ, அதே போன்று எப்படி இந்த மண்ணில் வாக்குகளை பெற்றாலும், எப்படி இந்த மக்களை ஆட்சி நடத்தினாலும், சனாதன எதிர்ப்பில் என்னை எவனாலும் சமரசம் செய்துவிட முடியாது. சனாதன எதிர்ப்பை எங்களோடு எந்த கொம்பன் வந்தாலும் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். எந்த சூழலிலும் சனாதன சக்தியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம். அப்படிப்பட்ட எச்சி ராஜா உடம்பு சொல்லாம ஆயிட்டார். அப்படி ஆன உடனே நண்பர்களை அவர் சார்ந்த கட்சி பிஜேபி மோடி போல, மோடி பார்க்க போல, அமித்ஷா பார்க்க போல. அமித்ஷாவை நீங்க பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது பார்க்கணும்னு ஆசை இருந்தா அம்மன் ஒரு படம் இருக்கா? ஒரு சின்ன படத்துல அம்மன் அதை ஒரு ஆள் வரானா? என்ன பேர் இருந்தது? பாருங்கம்மா, இதெல்லாம் சும்மா போட்டுக்கிட்டு இல்லையா? ஜண்டான்னு அந்த அமித்ஷா அவனும் போய் பார்க்கல, மோடியும் போய் பார்க்கல. பார்ப்பதியா ஒரே ஒரு தலைவன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மகத்தான தலைவன் மட்டும் பார்த்தார். இப்ப எச்சி ராஜாட்ட போய் கேட்டாங்க, ஐயா இந்த இப்போ திமுக